ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசண்டாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன கிஷ்கிந்தா காண்டம் மலையாளம் மூவி தமிழ் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஸோ அந்த படத்தோடைய ஹீரோவுக்கு கல்யாணம். ஸோ அந்த கல்யாணத்துக்கு ஹீரோ அவர் அப்பா வரமாட்டார். அவர் ஏன் வரமாட்டாருன்னா, அவங்க வீட்டில் ஒரு லைசன்ஸ்டு கன்று இருக்கும். ஸோ அப்போ எலெக்ஷன்ஸ் டைம் ஆனதுனால போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கன்னை சப்மிட் பண்ணோம் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சொல்லி அனுப்பியிருப்பாங்க ஹீரோவோட அப்பா வீட்டுக்கு. பட் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கன்று தொலைஞ்சு போயிடும். ஸோ அந்த கன்னை தேடி இருப்பார் ஹீரோவோட அப்பா. ஸோ ஹீரோவும் அதுக்கப்புறம் போய் வீட்டில் தேடுவார். பட் அந்த கன்று இருக்காது. ஸோ அந்த கன் எங்கே போச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஹோல் ஸ்டோரி. அதாவது இது ஜஸ்ட் ஒரு போர்ஷன் மட்டும்தான். பட் அந்த கன்று தொலைஞ்சு போயிடும். அந்த கன்று மட்டும் இல்லாமல் அந்த கன்னில் இருக்கிற 2 புல்லெட் காணாமல் போயிடும். ஸோ அந்த 2 புல்லெட்டுமே என்ன ஆச்சு, எங்கே போச்சு, அதுக்கப்புறம் அந்த கன்று போலீஸ்காரங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையா, அந்த கன் கிடச்சிச்சா இல்லையா, அப்படி எல்லா கேள்விக்கான பதிலும் தான் இந்த படத்தோடைய மீதி கதைன்னு சொல்லலாம். இந்த படம் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ண மாட்டாங்க. மூவி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ப்ரீ இன்டர்வல் அண்டு இன்டர்வல்ஸ் அந்த டைமில் கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துன்னு போய் முடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்லேருந்து படம் போயிட்டே இருக்கும். பட் அந்த படம் கிளைமேக்ஸை நெருங்க நிறைய விஷயங்களில் ரிவீல் பண்ணுவாங்க. அதாவது அந்த துப்பாக்கி என்ன ஆச்சு, அந்த துப்பாக்கியில் 2 தோட்டா என்ன ஆச்சு, அப்படி எல்லாமே ஒவ்வொரு விஷயமா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நமக்கு அவங்க சொல்லும்போது நம்ம பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி, முக்கியமாக இவங்க சொன்ன விதமும் தான். ஸோ இது ஸ்டோரியாக கேட்கும் போது ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். பட் ஒரு கதை அப்படின்றது ஒரு ஒரு நார்மலான விஷயந்தான். பட் அந்த கதையை நம்ம எப்படி ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணுறோம், எப்படி சொல்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரிக்கு இவங்க பண்ண ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்கும். ஸோ அந்த எல்லா கொஷின் மார்க்குமே கடைசியில் ஒரு ஆன்சராக கொடுத்து இந்த படத்தை ரொம்பவே சூப்பராக முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஆக்ட் பண்ண எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தோடைய ஹீரோ அண்ட் ஹீரோவோட அப்பா, அவங்க 2 பேர் கேரக்டர் ரொம்ப சூப்பர். முக்கியமாக ஹீரோ அப்பாவாக ஒருத்தர் பண்ணியிருப்பார். அவரோட கேரக்டர் அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் சாங்ஸ் இருக்காது. என்ன மாதிரி ஒரு காமெடி சீன்ஸோ லவ் சீன்ஸோ எதுவுமே இருக்காது. ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் ட்ராமா ஃபிலிம் தான் இந்த கிஷ்கிந்தா காண்டம். எனக்கு இந்த படம் பிடிச்சிது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த படம் மாஸ் மசாலா கமர்ஷியல் ஆடியன்ஸ் பிடிக்காது. பட் அதை தாண்டி ஒரு நல்ல மிஸ்ட்ரி, ஒரு ட்ராமா படம் பார்க்கணும், சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்டு இந்த படம் இப்போதைக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழில் ஸ்ட்ரீம் ஆகுது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். அண்ட் இந்த படம் இந்த இயரில் வந்த ஒரு ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் மூவின்னு சொல்லலாம். மலையாளத்தில் ஒரு சூப்பரான ஸ்டோரி, அதை விட சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஓவராலாக இந்த படம் ஒரு சூப்பரான ஃபிலிம். ஸோ மஸ்ட் வாட்ச். இவ்வளோ தான் இந்த படத்தோடைய என்னோட ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ. பாய்.